அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலிலும் மகத்துவமானவர். எசாயா 28:29. தேவன் தம்முடைய ஒரேபேறான குமாரனை விசுவாசித்தவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடிபடுத்தி தன்னை இவ்வளவாய் ஒழுங்கத்து நடந்துகிறான். யோவான் 3:14. சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். சங்கீதம் 73:1. மனுஷன் நன்மை என்னவென்று அவர் உனக்கு அறிவித்து நியாயம் செய்து இரக்கம் செய்து தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மை அடவாய். மீகா 6:8. கர்த்தாவே சொல்லும் அடியை கேட்கிறேன். 1 சாமுவேல் 3:9. சுத்தம் இருதயம் உள்ளவராகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று. சங்கீதம் 73:1-2. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகளே அவர்கள் காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்து அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் அவர்களுக்கு தந்தருளிய வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார்கள். அப்போஸ்தலர் 2:3-4. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியாகிய தேற்றவாளனை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருக்கிறதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். யோவான் 14:16-17. தேவரின் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்யுமா இருக்கிற. சங்கீதம் 86:10.